பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போதே வரும்போது ஜூஸ் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா. சரி ஜூஸ்க்கு பதிலாக இன்றைக்கி மில்க் ஷேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ஜா மில்க் ஷேக் தான் ரெடி பண்ணேன். அதுக்கு நான் இன்றைக்கி 3 செவ்வாழை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 3 பேக்கெட் 5 ருபீஸ் பூஸ்ட் பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சுகர் வந்து தேவையான அளவு. நான் வந்து ஃப்ரோசன் மில்க் எடுக்கல, மில்க் ஷேக் நார்மலாக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது த்ரோட் இன்ஃபெக்ஷன் டக்குன்னு ஆயிரும் அப்படிங்கிறனால சில்டு மில்க் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் மில்க் எடுத்துட்டேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஷார்ஜா மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைடுலாம் உப்பு தண்ணியில் வந்து நெல்லிக்காய் மாங்காய் இதெல்லாம் ஊற வச்சுருப்பாங்கள்ல, அது ரொம்ப பிடிக்கும். சரி இன்றைக்கி அதை செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சைட்லலாம் நல்லா கீரல் போட்டுக்கிட்டேன். இந்த கண்டெய்னர் வாங்கினதுலேருந்து நான் யூஸே பண்ணல, சரி இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காயெல்லாம் அதில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா மூடி போட்டு நல்லா குலுக்கிட்டு வச்சாச்சு. இது ஒரு 1 வீக் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. அவ்வளோதாங்க. நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.